வணக்கம். அதாவது வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக தமிழில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. இருந்தாலும் சொல்கிறேன். அதாவது ஃபோட்டோஷாப்போட பேசிக்ஸ் சொல்லி தரணும். அதாவது புது சீரிஸ் ஒன்று ஆரம்பிக்கலாம் நம்ம சேனல் அப்படின்றீங்க. ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், ப்ரீமியர் ப்ரோ. அதாவது எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. ஸோ அதை வந்து உங்கள்கிட்டயும் அப்படி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தமிழில் உங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்றதுக்காக தான் எனக்கு புது சீரிஸ். அது பிகினர்ஸ்க்கு, அதாவது ப்ரொஃபஷனல் ப்ரோ லெவலில் இருக்கவங்களுக்காக இல்லை. அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ கிடையாது. பிகினர்ஸ், அதாவது ஃபோட்டோஷாப்னா இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணி இருக்கவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அது பிகினிங்கான வீடியோவாக இருக்கணுன்றதுக்காக இது வந்து பேசிக் டூல்ஸ், ஃபோட்டோஷாப்போட பேசிக் டூல்ஸை பற்றி பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்தராக அதாவது சின்ன ஒரு கிளிப் தான், ஒரு 5 minutes வீடியோ தான் இருக்கும். அது மாதிரி ஃபர்தராக சின்ன லேயர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், டூல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், என்னென்ன லேயர்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன எஃபெக்ட்ஸ், ஃபில்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது ஒரு சின்ன வீடியோ. மொத்தமாக போட்டால் அப்படியே பார்க்க ஒரு மாதிரி நானே பார்க்க மாட்டேன். பெரிய ஒரு 20 minutes வீடியோ நான் யாராவது போட்டிருந்தாலும் அதை நான் பார்க்க முடியாது. சின்னதாக ஒரு 5 minutes வீடியோ தான் போட்டிருந்தா அதை நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ஸோ நான் நினைக்கிற மாதிரி தான் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. ஸோ அது உங்களுக்காக இந்த மாதிரி ஷார்ட் வீடியோ சின்ன அதாவது பேசிக் சின்ன கிளிப்பாக போடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவங்க வெட்டிக்காக பேசாமல் உள்ளே போகலாம். இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனா நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இனிஷியலாக ஓப்பன் பண்ணோடனே உங்களோட ரீசென்ட் ப்ராஜெக்ட், அதாவது ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ரீசென்ட் ப்ராஜெக்ட் காட்டாது. நீங்கள் வந்து நிறைய ஒர்க்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ரீசென்ட் ப்ராஜெக்ட்டில் காட்டும். அதாவது இப்போ வர லேட்டஸ்ட் வெர்ஷனோட அட்வான்டேஜே இதுதான். நீங்கள் வந்து உங்களோட ரீசென்ட் ஃபைல்ஸ், அதாவது நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃபைல்ஸை வந்து நீங்கள் அங்கே போய் லொக்கேஷனில் போய் சர்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃபோட்டோஷாப் பண்ணாலே உங்கள் ரீசென்ட் ஃபைல்ஸ் நீங்கள் காட்டும். கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கஸ்டம் சைஸ், என்ன சைஸ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் ஆர்ட் போர்ட் சைஸ் என்ன செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஃபால்ட்டாக A4 செலக்ட் பண்ணிக்கிறேன். போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப் வச்சுக்கிறேன் நான். அந்த ரெசல்யூஷன் 300. நீங்கள் ரெசல்யூஷன் எவ்வளோ ஜாஸ்தியாக வைக்கிறீங்களோ அதுக்கு எதுவும் உங்கள் ஃபைல் சைஸும் ஜாஸ்தியாகும். வந்து வித் ஹைட்டு உங்களுக்கு எது வேணுமோ கொடுத்துக்கோங்க. நான் டிஃபால்ட்டாக இப்போ A4 சைஸ் கொடுத்துக்கிறேன். கிரியேட் கொடுத்தாச்சு. அந்த டிஃபால்ட்டாக A4 சைஸ் லேண்ட்ஸ்கேப்பில் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. இதுதான் இதில் வந்து ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து இந்த டூல், நீங்கள் இந்த டூல் பேர் என்னன்னு தெரியல, மூவ் டூல். இந்த டூலோட பேர் மூவ் டூல். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணால் ட்ராக் பண்ணலாம். அதாவது இந்த டூலை வந்து ட்ராக் பண்ணலாம். இப்போ இங்கே எதுவும் இல்லை ட்ராக் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து நம்ம ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படியே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோஷாப் உங்களுக்கு கொண்டு வந்துச்சு. இதான் இந்த மூவ் டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். அதாவது சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து மூவ் பண்ணலாம், ட்ராக் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மூவ் டூல். இது வந்து ரொம்ப எசென்ஷியலான. இது வந்து இது யூஸ் பண்ணாமல் ஒரு ஒர்க் பண்ண முடியாது, இந்த டூல் யூஸ் பண்ணாமல். ஸோ அது வந்து பேசிக்கான டூல் அது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து இந்த டூல் இருக்குன்னா இது வந்து செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணுறது மீன்ஸ் எந்த சைஸ் ரெக்டாங்கிளாக செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பிக்சர் இதை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஒரு ரீஜன் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. இது கூட நீங்கள் வேணால் பெயிண்ட் பண்ணலாம். இந்த ரீஜன் வேணால் நீங்கள் காப்பி வேணால் பண்ணலாம். கட் காப்பி அது மாதிரிலாம் பண்ணலாம். காப்பி பண்ணால் அந்த ஒரு லேயர் மட்டும் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த டூல் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டூல் அதிலே வந்து வேறு சைஸ் இருக்குது. எலிப்ஸாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எலிப்ஸ் செலக்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஏரியா வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் எதாவது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுவும் செலெக்ஷன் டூல் தான். லேசோ டூல் வந்து இது வந்து ஃப்ரீ ஹேண்டில் நீங்கள் எவ்வளோ செலக்ட் பண்ணுவோம். எப்படின்னா இப்படி வந்து ஃப்ரீ ஹேண்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ரீஜன் வந்து செலக்ட் ஆகிடும். ஃப்ரீ ஹேண்ட் டூல் மாதிரி இது இந்த பயணம் கூட நீங்கள் அப்படி செலக்ட் பண்ணணும்னா கூட செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கு இந்த டூலு அதிலே பாலிகான்லாம் இருக்குது. பாலிகான்னா ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ஏரியா செலக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு அந்த டூல் இது. நெக்ஸ்ட் டூல் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன். இந்த செலெக்ஷனுக்காக இதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி குயிக் செலெக்ஷன். இந்த செலெக்ஷன் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இதுனா இது வந்து அதுவே அந்த ஃபோட்டோஷாப்பே அந்த அழகாக டிடெக்ட் பண்ணணும் நம்ம எந்த இடத்துல வச்சாலும். இப்போ ஒரு அளவுக்கு ஆவரேஜாக செலக்ட் ஆகிருக்கு இந்த ஒரு சில் அவுட். ஆனால் இப்போ வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. யூஸ் பண்ணி வந்து சப்ஜெக்டே ஆல்ரெடி அதுவே செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இப்போ வந்துச்சு. இப்போ 1920 அந்த வருஷன்லாம் வந்து நீங்கள் செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்தாலே அந்த சப்ஜெக்டே செலக்ட் ஆகிடும். அந்த மாதிரி எல்லாமே வந்துருச்சு. நம்ம வந்து மேனுவலாக பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு எது தேவையோ அந்த ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி மேனுவல் செலக்ட் பண்ணலாம். நான் இப்போ மேனுவல் மோட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஆட்டோமேட்டிக் நான் யூஸ் பண்ணதில் ஸ்டில் வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து மேஜிக் செலக்ஷன் டூல். மேஜிக் வந்து கிட்டத்தட்ட ஆவரேஜாக இப்போ ஒரு பிளாக் இருந்துச்சுன்னா இதை ஒரு இதை செலக்ட் பண்ணிக்கும். இது வந்து கலர்ஃபுல்லாக சேச்சுரேட்டடாக இருக்கா, இதை ஒரு இதுவாக செலக்ட் பண்ணிக்கும். அதுக்கேற்ற மாதிரி அதுவே செலக்ட் பண்ணிக்கும். இது வந்து இதுக்கெலாம் யூஸ் பண்ண முடியாது அவ்வளோவா. இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் இருந்து ஒரு நடுவில் மட்டும் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் செலக்ட் பண்ண இந்த மேஜிக் செலக்ஷன் டூலும் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிராப் டூல் பேர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கிராப் பண்ண யூஸ் பண்ணுவோம். கிராப் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். மேலே ரேஷியோலாம் இருக்குது. அதாவது இது ரெசல்யூஷன்னா இருக்குது. ஆல்ரெடி இருக்க ரெசல்யூஷனில் இதுவாகும். ஒரிஜினல் ரேஷியோ 1:1 ஸ்கொயர் ரேஷியோ இந்த மாதிரி ரேஷியோலாம் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம்.
இந்த டிக் கொடுத்தா மட்டுமே அந்த இது வந்து நம்ம அப்ளை ஆகும். நோ கொடுத்துக்கிறேன் நான். நெக்ஸ்ட் இந்த டூல் பேர் என்னென்னா ஃப்ரேம் டூல். இது வந்து எதுக்குன்னா இது அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம இருக்கும். இது எதுக்கு நான் சொல்லிடுறேன். ஃப்ரேம் இப்போ இந்த ஒரு பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் எது கொண்டு வந்தாலும் இந்த ஒரு இது கொண்டாதெல்லாம் அந்த ஒரு ஃப்ரேம்குள்ளே தான் இருக்கும். அது கரெக்டாக அதை விட்டு வெளியே போகாது. ஸோ ஒரு ஃப்ரேம் மாதிரி பேசிக்காக ஒரு ஃப்ரேம், அதாவது இந்த ஒரு சர்க்கிள் இந்த ஃப்ரேம்குள்ளே தான் அந்த நீங்கள் கொண்டு வந்த இமேஜ் ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் பிக்கர். இதுக்கு நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கலர் பிக் பண்ணுறதுக்கு இப்போ எங்கே கொண்டு போய் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து அந்த கலர் வந்து ஆவரேஜாக இங்கே செலக்ட் ஆகும். அது ஆவரேஜ் எப்படின்னா இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி பாயிண்ட் சாம்பிள்னா நீங்கள் எந்த ஒரு பிக்சலில் வைக்கிறீங்களோ அந்த வந்து செலக்ட் ஆயிருந்துச்சுன்னா எந்த ஒரு பிக்சலில் வைக்கிறீங்களோ அந்த பிக்சலில் இருக்க கலர் எக்ஸாக்டாக, அதாவது அந்த உள்ள போய் அந்த ஒரு இந்த பாக்ஸில் இருப்பாங்க இதான் பிக்சல், ஒரு பிக்சல் அந்த பிக்சலில் இருக்க கலர் மட்டும் தான் செலக்ட் ஆகும். அதுதான் வந்து பாயிண்ட் சாம்பிள். நெக்ஸ்ட் வந்து 3x3 ஆவரேஜ்னா ஒரு 3 பிக்சல் ஆவரேஜ், அதாவது இந்த ஒரு 3 பிக்சல் ஆவரேஜ் பண்ணி எங்கே வச்சிங்கனாலும் அந்த 3க்கும் ஆவரேஜான ஒரு கலர் எடுத்துக்கும். வந்து நான் 3 வந்து காமனாக யூஸ் பண்ணுற ஒரு இதுதான். 3 இல்லை 5 யூஸ் பண்ணிப்பாங்க. 5னா 5 பிக்சலோட காமனாக ஒரு கலர் எடுக்கும். ஏன்னா எக்ஸாக்டாக இப்போ வந்து நீங்கள் இங்கே ஒரு திடீர்னு ஒரு பிளாக் ஏதாவது ஒரு டாட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஜூம் அவுட்டில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அந்த 1 வச்சுருந்தீங்கன்னா இங்கே செலக்ட் பண்ணும்போது அது வந்து ஆரஞ்சாக செலக்ட் ஆகுது, உங்களுக்கு பிளாக்காக செலக்ட் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம ஆவரேஜ்லாம் யூஸ் பண்ணுறது. 31/31 இதெல்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்டாக வந்து 3, 5 அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மற்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் 3 வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீலிங் டூல். ஹீலிங் டூல் எதுக்குன்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்போ தனியாக இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம அந்த நம்மளோட மெயின் சப்ஜெக்டில் வந்து மெயின் பிக்சரில் வந்து இருக்க ஒரு சின்ன ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். நமக்கு தேவையில்லாத ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ இந்த பையன் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும்னு நினச்சோன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஹீலிங் டூலை செலக்ட் பண்ணிட்டு அவனை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ரிமூவ் ஆகிடுவான் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் வந்து பெயிண்ட் ப்ரஷ். பெயிண்ட் ப்ரஷ் வந்து நம்ம பெயிண்டில் எம்எஸ் பெயிண்ட்லேருந்து யூஸ் பண்ணியிருப்போம். இது எதுக்குன்னா பெயிண்ட் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பிக்சல்ஸ் 40 பிக்சல் சைஸ் பண்ணிக்கலாம். வந்து நம்ம ஹார்ட்னஸ் ஃபுல் ஹார்ட்னஸ் வச்சா அப்படியே ஃபுல்லாக என்ன சொல்கிறது அப்படியே ஹார்டாக விடும். இதை நீங்கள் அதை வந்து சாஃப்ட் பண்ணிக்கலாம். சாஃப்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஹார்டாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும். ஸோ அதான் ப்ரஷ்ஷு. நீங்கள் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட்ஸ், அதாவது பேசிக்கான ஷார்ட்கட்ஸ் தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது கண்ட்ரோல் செட்னா பேக்கு, திருப்பி ஃபார்வர்ட் வரணும்னா Ctrl+Shift+Z கொடுத்தீங்கன்னா திருப்பி அந்த பேக் நீங்கள் அன்டூ பண்ணது வந்து ரீடு ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஜூம் பண்ணுறதுக்கு வந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஜூம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் எல்லா வாட்டியும் இந்த ஜூம் டூல் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணால் அது உங்களுக்கு ஃபீஸிபிளாக இருக்காது. ஸோ இந்த டூல்ஸ்லாம் இந்த ஷார்ட்கட் கீஸ்லாம் கொஞ்சம் கற்று வச்சுக்கோங்க. Ctrl+Shift கொடுத்தீங்கன்னா ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏதாவது ஸ்பேஸ் பார்னால் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் ஏதாவது மிடில் எங்கே இருக்கீங்கன்னா ஸ்பேஸ் பார் கொடுத்து இந்த ட்ராக் டூல் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான இதெல்லாம் நீங்கள் கற்று வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து க்ளோன் ஸ்டாம்ப் எதுக்குன்னா க்ளோன் பண்ணுறதுக்கு, அதாவது இங்கே இருக்க ஒரு இதை வந்து மேலே க்ளோன் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான். அது எப்படி நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும். ரெஃபரன்ஸ் இப்போ இங்கேருந்து நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறோன்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைமல்டேனியஸாக நீங்கள் கிளிக் பண்ணணும். மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து இங்கேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கும். ஸோ அந்த ரெஃபரன்ஸை நீங்கள் இங்கே வந்து பண்ணி வரணும். என்ன நடக்குது உங்களுக்கு புரியுதா இப்போ? அதாவது கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்கிறது மேலே வந்து நான் ட்ரா பண்ணிட்டுருக்கேன். அந்த இது அதாவது இங்கேருந்து நான் அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து அதை நீங்கள் வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ அதுதான் வந்து க்ளோன் டூல். அதாவது க்ளோன் பண்ணணும். இங்கே இருக்க ஒரு ஆப்ஜெக்ட்டை மேலே க்ளோன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி எரேசர். இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி எரேசர் டூல். இது எதுக்குன்னா ஹிஸ்ட்ரி எரேஸ், அதாவது இங்கே ஒரு இதுக்கு முன்னாடி அதாவது இந்த நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி கொண்டு போயிடலாம். இது எரேஸ் பண்ணி அதாவது என்னென்னா ஓப்பன் பண்ண உடனே இங்கே வந்து என்னென்னா இந்த லேயர் இருந்திருக்காது, இந்த ஒரு லேயர் மட்டும் தான் இருந்திருக்கும். இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் மட்டும் தான் இருந்துச்சு நம்ம இன்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ அந்த ஒரு லேயருக்கு இது கொண்டு போயிடும். ஹிஸ்ட்ரி எங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன இருந்ததோ அது கொண்டு போயிடும் இந்த இடம். ஸோ அதனால் இதை வந்து நான் ஆப்வியஸாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க இதை. ஏன்னா இவ்வளோ நேரம் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு போனோம்னா எதுக்கு அதுக்கு ஒரு டூல் அவ்வளோ யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து எரேசர்னால் உங்களுக்கு என்ன தெரியும். இப்போ இந்த லேயரை வந்து நம்ம எரேஸ் பண்ணலாம். இந்த செலக்ட் பண்ணியிருக்க லேயரை வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் எரேசர் டூல். யூஸ் பண்ணால் பேக்ரவுண்டில் இருக்க லேயர் நமக்கு தெரியும். அதாவது இந்த லேயர் வந்து எரேஸ் ஆகிடும். அதுக்கு பேக்ரவுண்டில் என்ன லேயர் ஒயிட் லேயர் இருக்குது. ஸோ அந்த ஒயிட் லேயர் வந்து தெரியுது. சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து இது வந்து கிரேடியன்ட் டூல். கிரேடியன்ட் எதுக்குன்னா அதாவது மல்டி கலர் கிராஜுவலாக ஒரு கலரில் இன்னொரு கலர் போய் காட்டுறது நம்மளுக்கு கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து இப்போ வந்து இனிஷியலாக பிளாக் அண்ட் ஒயிட் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் கலர் வந்து பிளாக் இருக்குது. நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் இருக்குது. ஸோ வந்து இப்போ நான் வந்து கிரேடியன்ட் லைன் போட்டேன்னா இப்படி ஆகிடும் ஃபுல்லாக. இந்த பிளாக் இங்கே ஒயிட். இங்கே வந்து வேறு கலர் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ரெட், ஒரு ப்ளூ செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா இது வந்து ரெட் ப்ளூ அதுக்கேற்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதான் சிம்பிளாக அதுக்கு யூஸ் பண்ணுறது கிரேடியன்ட். நெக்ஸ்ட் இது வந்து பிளர், ஷார்ப்மன், ஸ்மட்ச். பிளர் எதுக்குன்னா நார்மலாக பிளர் தான், பிளர் பண்ணுறதுக்கு. இவ்வளோ செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ப்ரஷ் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி அது ஹார்ட்னஸும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரொம்ப சாஃப்ட்டில் இருக்குது, ஹார்டு கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் பிளர் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான இதை.
அந்த அவ்வளோ இதுவும் உங்களுக்கு தெரியாது, அவ்வளோ ஷார்ப்பாக உங்களுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் தெரியுதா இல்லையான்னு தெரியல. இப்போ இந்த இடம் பிளர் ஆகிருக்கு, நான் எங்கே வரைக்கும் பண்ணியிருக்கோம் இதுவும் பிளர் ஆகிருக்கு. ஸோ அந்த சர்டன் அந்த ப்ரஷ் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த இடம் பிளர் ஆகும். சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து ஷார்பன் டூல். எப்படி பிளர் ஆச்சோ அந்த மாதிரி ஷார்ப் பண்ணுறது. இது வந்து யாரும் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்மட்ஜ்னா ஸ்மட்ஜ் டூல். ஸ்மட்ஜ் பண்ணுறது ப்ரஷ் சைஸ் வந்து வச்சுட்டு ஸ்மட்ஜ் பண்ணுறது. இந்த எந்த லேயர் செலக்ட் ஆகிருக்கும் அது மட்டும் நம்ம ஸ்மட்ஜ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இது வந்து டாஜ். இதில் ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது, டாஜ், பர்னு, ஸ்பாஞ்ச். இது வந்து டாஜும் பர்னு நான் யூஸ் பண்ணுறது பேசிக்காக. டாஜ்னா ஒரு இதை வந்து பிரைட் ஆகிக்காங்க, இருக்கிறத விட கொஞ்சம் பிரைட்னஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பிரைட் ஆகுதா, பிரைட் பண்ணி காட்டுறதுக்காக டாஜு. நெக்ஸ்ட்டு பர்ன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், அதை அப்படியே டார்க் ஆக்கிடும். நம்ம டார்க் ஆகுது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது அப்படியே டார்க்கானால் அது வந்து பர்ன் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இதை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல். இதுதான் வந்து ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஃபோட்டோஷாப் தெரியணும்னு இப்போ உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப் தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு இந்த டூல் தெரிஞ்சே ஆகும். பென் டூல். அதாவது இப்போது நிறைய செலெக்ஷன்ஸ், அதாவது செலக்ட் பண்ணுறது தான் யூஸ் ஆகும் மோஸ்ட்டாக. இப்போ வந்து நிறைய செலெக்ஷன் டூல்லாம் வந்துருச்சு. அதாவது ஏஐ யூஸ் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் வந்து ஆல்ரெடி அதுவே ஆட்டோமேட்டிக்காக சப்ஜெக்ட் வந்து டிரெக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்துடுச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு தேவையான அக்யூரேட்டாக எந்தெந்த பாயிண்ட் வேணுன்றதை நம்ம செலக்ட் பண்ணால் மட்டுமே அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து மோஸ்ட் ஆஃப் த எல்லாரும் யூஸ் பண்ணுறது இந்த பென் டூல் தான் யூஸ் பண்ணுவாங்க. பென் டூல் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், ஃபோட்டோஷாப்பில் ஒரு பாதி கடலை தாண்டிடும் அப்படின்னு சொல்லலாம். அது ஃபோட்டோஷாப்ன்றது நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது. ஏன்னா வந்து யாரும் இதை ஒரு ஃபுல்லாக கற்றுக்கிட்டவங்களே கிடையாது. வந்து ஒரு கடல்னு சொல்லலாம். அதாவது எக்கச்சக்கமாக இருக்காது. எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் தான் கற்றுருப்போம். அது எனக்கு தெரிஞ்சதும் ஒரு கொஞ்சம் தான், அதை அவங்களுக்கும் சொல்லி தரலாம் அப்படின்னு. ஸோ இந்த பென் டூலை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா வேறு லெவல் சீரியஸாக. பென் டூல் வந்து நீங்கள் வந்து இப்போ ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ரெக்டாங்கிள்லாம் 4 லைன் செலக்ட் பண்ணிங்கன்னா ரெக்டாங்கிள் கிடையாது. வந்து இதுமாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. மேக் செலக்ஷன் கொடுத்தா அது வந்து செலக்ட் ஆகிடும். இப்படி ஆகிடுச்சா. இது வந்து நார்மலான இது. வந்து இந்த பென் டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ இந்த ஃபைன் அப்படியே கட் பண்ணணும் பண்ணுவோம். ரைட் கிளிக் பண்ணி மேக் செலக்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபர்தர் ரேடியஸ், அதாவது வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதாவது 0 கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்டாக அப்படியே ஷார்ப்பாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அப்படி ஷார்ப்பாக கட் ஆகும். இதே நீங்கள் ஒரு 5 ஒரு 10 கொடுத்தீங்கன்னா அது வந்து எட்ஜஸ்லாம் செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். அதாவது நம்மளுக்கு அப்படி தேவையில்லை, நம்மளுக்கு ஷார்ப் பண்ண என்ன நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் உங்கள் இதில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஷார்ப்பே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அந்த 0 ரேடியஸை யூஸ் பண்ணிக்கலாம். வந்து இந்த ஒரு ஆப்ஷனோட பாருங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் அந்த பென் டூல் நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. அதாவது நீங்கள் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பழகும் அந்த பென் டூல். அதை நீங்கள் மட்டும் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன் வேறு லெவல். ஃபோட்டோஷாப் ஒரு பாதி கற்றுக்கிட்டதுக்கு அர்த்தம் அது. ஏன்னா எல்லா ஒரு ப்ராஜெக்ட்டை நீங்கள் எடுத்திங்கனாலே சீரியஸாக பென் டூல் யூஸ் பண்ணாமல் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் ஃபில்டர் அந்த மாதிரி விஷயத்தை தவிர மற்றபடி ஏதாவது உள்ளே போய் எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த பென் டூல் யூஸ் பண்ணாமல் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ண முடியாது பென் டூல் யூஸ் பண்ணாமல். ஸோ பென் டூல் நல்லா கற்றுக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் இருக்குன்னா நேம் ஆஸ் த நேம் சஜஸ்ட். இது வந்து டெக்ஸ்ட் டூலு. ஏஜ் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அங்கே வந்து டைப் பண்ணுறீங்களோ டைப் பண்ணிங்கன்னா வரலாம். நெக்ஸ்ட் அதோட கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி டிக் கொடுத்தீங்கன்னா அது வந்து இங்கே பிரிண்ட் ஆகும் டூலு. நெக்ஸ்ட் இங்கே வந்து இது வந்து ஷேப்ஸ், ரெக்டாங்கிள், பாலிகான், எலிப்ஸு, ரவுண்டட் ரெக்டாங்கிள் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்குன்னா ஷேப்ஸ் தான் ஆப்வியஸாக. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஸ்கொயர் போடுறீங்கன்னா அதுக்கு வந்து கலர், அப்புறம் கூட நீங்கள் கலர் மாற்றிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணி இங்கே வந்து கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இது. அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. சர்க்கிள் இருக்குது, அதாவது சர்க்கிள் மீன்ஸ் எலிப்ஸ் இருக்குது, பாலிகான், ரவுண்டட் ரெக்டாங்கிள், லைன் இருக்குது. லைன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து இந்த ட்ராக் டூல். அதாவது நான் வந்து ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த டூல் தான் அது ட்ராக். இதுக்காக நீங்கள் அங்கே போய் செலக்ட் பண்ணி ஒரு டைம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு டைம் கன்சியூமிங் ரொம்ப அது. ஸோ அதனால் நீங்கள் ஷார்ட் கட் கற்று வச்சுக்கோங்க. ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணால் அதை வந்து மூவ் பண்ணிக்கலாம், நீங்கள் ட்ராக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் ஸ்பேஸ் பார். கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பார்னா ஜூம். கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் மவுஸை வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் அது ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஸோ அதுக்காக இங்கே வந்து அந்த ஜூம் டூல். நெக்ஸ்ட்டு இதான் வந்து மேஜர் கலர். அதாவது மேஜர் கலர் மீன்ஸ் ஃப்ரண்ட் பேக். அந்த டிஃபால்ட்டாக இங்கே இருக்குது. டிஃபால்ட்டாக கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டானது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான். ஸோ அது வந்து செலக்ட் ஆகிடும். இந்த இதை ஸ்விட்ச் பண்ண இது வந்து ஒரு ஸ்விட்ச் பண்ணுற ஒரு இதுக்கு அந்த பட்டன் மாதிரி இது வந்து ஸ்விட்ச் ஆகிடும். அதாவது பேக்ரவுண்டில் இருக்கிறது ஃபோர் ரவுண்டு போயிடும், 4 ரவுண்டில் இருக்கிறது பேக்ரவுண்டு போயிடும். நீங்கள் வந்து வேறு கலர் கூட நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரெட் வச்சுருந்தீங்கன்னா இதை ஸ்விட்ச் பண்ணலாம். நீங்கள் 4 ரவுண்டில் இருக்கிறது பேக்ரவுண்ட் போயிடும், பேக்ரவுண்டில் இருக்கிறது 4 ரவுண்ட் போயிடும். இதுதான் வந்து பேசிக்கான டூல். அதாவது பேசிக்காக ஒருத்தர் ஃபோட்டோஷாப் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா கற்றுக்க வேண்டிய டூல்ஸ் இதுதான் பேசிக்காக. இதாவது உள்ளே நிறைய டூல்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது நிறையவே.
ஸோ பேசிக்காக இதை நீங்கள் கற்றுக்கோங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா லேயர்ஸ், இதுதான் லேயர்னு சொல்லுவோம். நம்ம என்னென்ன லேயர்லாம் இங்கே கிரியேட் பண்ணுறோமோ அது இங்கே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரு தனித்தனி லேயரில் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது இப்போ இன்கேஸ் இது உங்களுக்கு தேவையில்லைன்னு இப்போ நீங்கள் ஒரே லேயரில் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இதை இப்போ டெலிட் பண்ண உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இதே வந்து நீங்கள் தனி லேயராக பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளோ செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டெலிட் கொடுத்தீங்கன்னா ட்ராக் பண்ணி இந்த டஸ்ட்பினில் போட்டிங்கன்னா டெலிட் ஆகும். ஸோ இதை வந்து மூவ் பண்ணிக்கலாம், பீஸபுளாக இருக்கும் உங்களுக்கு. அந்த அதாவது தனித்தனி லேயராக இருந்தால் இன்கேஸ் அந்த மாதிரி இருந்தால் யூஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான் பேசிக். நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு ஃபர்தராக நான் சொல்லித்தரேன். அதாவது வந்து இமேஜோட கலர், கான்ட்ராஸ்ட்டு, சேச்சுரேஷன் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது எப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். அவ்வளோதான், இந்த வீடியோக்கு இவ்வளோ தான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் புரியல குழப்பமாக இருந்துச்சுன்னா திருப்பி வீடியோ வந்து திருப்பி போட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். பேசிக்காக உங்களுக்கு புரியல மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது தெரியல, இந்த ஏதாவது டூலில் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை அடுத்த வீடியோவில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது உங்களுக்கு தெரியாத அந்த ஒரு டூல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவ்வளோ தாங்க பேசிக். அதாவது அவ்வளோ கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் இன்ட்ரெஸ்ட் போட்டு நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிங்கனாலே போதும், உங்களால் கன்ஃபார்மாக கற்றுக்க முடியும். ஃபோட்டோஷாப்பு அவ்வளோ பெரிய கம்போசிட்டர் வேலைலாம் ஒன்றும் கிடையாது, ஈஸி தான். உங்கள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக கற்றுக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கற்றுக்கலாம், அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். Till then, Ben Min signing off. Bye.